சங்கூதனா பிடிக்காதா? மகாபாரதத்துல கிருஷ்ணர் சங்கூதுவார் தெரியுமா? கிருஷ்ணர் ஊதுனது வெற்றி சங்கு, நீ ஊதுனது சாவு சங்கு. சரியா சொன்ன மருமகளே, இது அம்மாயி ஊதுற சாவு சங்குதான். உனக்கு சவக்குழின்னு சொன்ன உடனே அம்மாயி வேட்டை வளத்துக்கு ஓடோடி வருவா. அப்படி வருவாளான்னு பாக்குறதுக்கு உன்னை வச்சு இங்க ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்தேன். அம்மாயி வந்துட்டா. அடுத்து அம்மாயி வேட்டை வளத்துக்கு வரும்போது அம்மாயிய நான் வேட்டையாடிடுவேன். இப்ப இவ்ளோ பேசுற நீ? என் அர்ச்சனாக்கு வந்தப்ப நீ என்ன பண்ண? என் அக்காவை எதிர்த்து நிக்க துணிச்சல் இல்லாம பொம்பளை மாதிரி ஓடி ஒழிஞ்சிருக்க. சொந்த குரல்ல கூட பேசுறதுக்கு தைரியம் இல்லாம ஏன் குரல்ல எரவல் வாங்கி தானே பேசுற? நீ வேட்டவள ஜமீன்ல என்ன புதைச்சாலும் என் அக்கா வந்து என்ன காப்பாத்துவாங்க. மருமகளே, வேட்டவள ஜமீன்ல சவக்குழின்னு சொன்னது உனக்கு இல்ல, அம்மாயிக்கு. அம்மாயிக்கு. உனக்கு இங்க, அவளுக்கு அங்க. உனக்கு குழிய நீயே விட்டு, நீயே வெற்றியா இல்ல நான் உனக்கு குழி வெட்டுட்டுமா? நான் வெட்டேன்டா. ஆனா இந்த குழி எனக்கு இல்ல, உனக்கு. உனக்குதான். குழி வெட்டி அதுல உன்னை நான் புதைக்கிறேன். அதுக்கு முன்னோட்டமா இப்ப நான் உனக்கு ஊதுறேன்டா சங்கு. ராதிகா, வீட்ல இருக்கியா? ராதிகா, ஹாய் ராதிகா. ஏய் பர்வேஷ், வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன பர்வேஷ், ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்களே. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் போன் பண்ணாம வந்தேன். அச்சச்சோ, நீங்க வந்த நேரம் அண்ணைய வேற வீட்ல இல்லையே, வெளியில போயிருக்காங்க. என்னது, அண்ணன் வீட்ல இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. இருந்தாலும் நான் உன்னை பார்க்க தானே வந்தேன், உங்க அண்ணனைய பார்க்க வந்தேன். அப்படி என்ன அவசரமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. புதுசா கல்யாணம் ஆக போற மாப்பிள்ளை எதுக்கு பொண்ணு தேடி தனியா வருவாங்க? இது கூட தெரியாதா உனக்கு? எதுக்கு வந்திருக்கீங்க? நீயும் நானும் சேர்ந்து இப்ப டேட்டிங் போறோம். என்னது, டேட்டிங்கா? ஐயோ, நான் வரமாட்டேன். அப்படிலாம் எங்க அண்ணன் என்ன வளர்க்கல. சாரி, நான் வரல. நீங்க வந்த வழிய பார்த்துட்டு திரும்பி போங்க. ஐயோ ராதிகா, நான் திரும்பி போறதுக்கா இவ்வளவு தூரம் வந்த? என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோ. வெளியில போய் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம், வா. சாரி பர்வேஷ், நீங்க எங்க கூப்பிட்டாலும் இப்ப நான் வரமாட்டேன். நீங்க என் கழுத்துல தாலி கண்ணதுக்கு அப்புறம் வேணா நான் வரேன். என்ன டேட்டிங்க்கு வர மாட்டேன்னு சொல்றா? சரி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் ராதிகா. நந்து, யோ கிளவா. என்னையவா மாட்டி விட பாக்குறீங்க? என்ன தைரியம் தான் என்ன மாட்டி விட பாப்பா? உனக்கு என்ன பண்ணனும் பாரு. டேய் நந்து, யோ விடுடா. வேண்டாம்டா. என்ன விட்டுறா. டேய் நியாயம் சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன். டேய் யோ விடுடா. சொன்னா விடுடா விடுடா. 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 டேய் விடுடா. சீக்கிரம் விடுடா. ஐயோ பூமிகா, அம்மா. டேய் விடுடா. விட மாட்டேன்டா. டேய் விடுடா. டேய் விடு. டேய்
முடியாது. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. எங்களுக்கே தண்ணி காட்டுறியா? டேய், உனக்கு இத வச்சு அடியாம கூட அடிச்சு கொள்ள இருக்குடா. எங்களே நந்தகுமாரே இல்லைங்க. ஐயோ, என்னது நினைச்சேன்? போச்சா? நான் நந்தகுமாரே இல்லைங்க. போய் சொல்றியா? நந்தகுமார் இல்லைன்னா உன்னை நம்பிடுவேனா? என் தங்கச்சி ஜோதிகாவை கடத்திட்டு போகலாம் இப்ப வந்திருக்க. ஐயோ, உண்மையிலே நான் நந்தகுமார் இல்லைங்க. விட்டுருங்க. என்னடா? அவனா போடுச்சு அம்மாடி அடி பாரு. நான் நந்தகுமார் இல்லைங்க. ஏமாந்தீங்களா? நல்ல ஏமாந்தீங்களா? இவன் நந்தகுமாரே இல்ல. நந்தகுமார் மாதிரி மோல்டு செஞ்சு அனுப்பப்பட்ட பாஸ்கர். எப்படியா மேக்கப்? என்ன சார், மேடம் என்ன போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க சார். கூட 2000 சேர்த்து வாங்கியா? சாரிப்பா, விஷயம் தெரியாம உன்னை அடிச்சிட்டேன், தப்பா நினைக்காத. அண்ணா, அப்படியே அச்சசலா நந்தகுமார் மாதிரியே இருந்தாரு. அதான் கரெக்டா இருக்கா இல்லையான்னு நானே செக் பண்ண அனுப்பி வச்சேன். ஐயோ, தெரியாம அடிச்சிட்டோமே. எப்படி கரெக்டா இருக்கா? என்னண்ணே, நீங்க மோல்டிங் செஞ்சா சரியா தானே இருக்கும். சரி தங்கச்சி, இப்போ உங்க பிளான் என்னங்கறத முழுசா பாஸ்கர்ட்ட சொல்லுங்க. பாஸ்கர், நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோ. சரி. இந்த சிட்டிக்குள்ள வெள்ளக்காரதுரை பங்களான்னு ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கான். அங்க யாருமே போறது இல்லையா? பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமான இடம் மாதிரி தெரியுமா? அங்க தம்பான்னு ஒரு கெட்ட மந்திரவாதி இருக்கான். அவன் பாக்குறதுக்கு அப்படியே நந்தகுமார் மாதிரியே இருப்பான். அவன்தான் ராதாவை கடத்திட்டு போய் அங்க வச்சிருக்கான். அந்த மந்திரவாதி அவன் மகன் நந்தகுமாரை தேடிட்டு இருக்கான். நீ அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த நந்தகுமார் மாதிரியே நடிச்சு அவனை நம்ப வச்சு ராதாவை எப்படியாவது காப்பாத்தி நீதான் கூட்டிட்டு வரணும். நீ நந்தகுமார் முகசாயல்ல இருக்கிறதுனால உன்னை அவன் மகன்னு நம்பிடுவான். ஏற்கனவே அர்ச்சனா அக்காக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். அக்காவும் தேடி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனா அவ அங்க இல்ல. அர்ச்சனா அக்காவை பார்த்த உடனே பயந்து போய் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டானா. நிச்சயமா அவன் அந்த வெள்ளக்காரதுரை பங்களால தான் இருப்பான். நீ அங்க போன உடனே உன்னை அவன் மகன்னு நினைச்சு உன்னை அங்கேயே தங்க வைப்பான். அங்க இருக்கிற ராதாவை சந்திச்சு, நான் டூப்ளிகேட் நந்தகுமார், இந்த தம்பா கிட்ட இருந்து உங்களை மீட்கிறதுக்காக தான் நான் இந்த வேஷம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ராதாக்கு எப்படியாவது சொல்லி நீதான் புரிய வைக்கணும். சரிங்க மேடம். இல்லனா உன்னை ஒரிஜினல் நந்தகுமாரன்னு நினைச்சு உன்னை அவன் நம்பவே மாட்டா. புரியுதா? ஒருவேளை நீ அங்க போய் ராதாவை காப்பாத்த முடியாத நிலைமை ஒண்ணு வந்துச்சுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நாங்க எல்லாரும் கிளம்பி அங்க வந்துருவோம். அங்க இருந்து ஒருவேளை உன்னால ஃபோன் பண்ண கூட முடியலனா நீ எப்படியாவது தப்பிச்சு இங்க வந்துரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் அங்க அவளை மீட்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு ராதாவை காப்பாத்திடலாம். ஏற்கனவே பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த நந்தகுமார் பேச்சை கேட்டு அவனை மாதிரியே வேஷம் போட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அந்த நந்தகுமார் என்னை வச்சு உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சான். அதுக்கு பிராயச்சித்தமா இப்ப அவனை மாதிரியே வேஷம் போட்டு போய் எப்படியாவது ராதாவை காப்பாத்திடுறேன் மேம். பாத்தியா தங்கச்சி, பையனை எப்படி பக்காவா ரெடி பண்ணி கூட்டியாந்திருக்கேன்னு. ரொம்ப நன்றிண்ணே. இந்த தடவை எல்லாம் சக்சஸா முடியும். திரும்பா தலை அசிக்காம இல்ல. செட் ஆயிடுச்சு. சரி, குட். உத்தரவு வாங்கிக்கிறேன் தங்கச்சி. சரிண்ணே. நானும் போயிட்டு வரேன் மேடம். ஆல் தி பெஸ்ட். நல்லா வெட்டு 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 மருமகளே. மண்வெட்டியை இறுக்கி பிடிச்சு ஓங்கி போடு. நான் சாவுக்கு தானே குழி வெட்டிக்கிறாய் என் மருமக.
உனக்கு சொர்க்கம் தான் மருமகளே. சித்தம்பா, உனக்கு தான் குழிய வெட்டிட்டு இருக்கேன். குழியில உன்னதான் பொதுக்க போறேன். உனக்கு நரகம் தான். பாவம் குழந்தை புள்ள. இந்தா தண்ணி குடிக்கிறியா? அந்த தண்ணிய பத்திரமா வை தம்பா. உனக்கு அதுதான் கடைசி உயிர். கடைசி உயிர் தண்ணியும் கூட. அந்த தண்ணிய குடிச்சிட்டு தான் நீ உயிரையே விட போற. அந்த பூமிகா என்ன மாதிரியே ஒரு டூப் நந்தகுமாரை ரெடி பண்ணி அந்த தம்பா கிட்ட அனுப்பி ராதாவை காப்பாத்தலாம்னு நினைக்கிறாளா? அது நடக்கவே நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். இத உடனே தடுத்து நிறுத்தணும். என்ன செய்யறது? என்ன ஜெயிக்கணும்னு பயன்படுத்தின அதே ஆயுதத்தை தான் நானும் பயன்படுத்தி ஜெயிக்க போறேன். எப்படியும் இப்ப பூமிகா வீட்டுல தான் அந்த மோல்ரு முக்க என்ன மாதிரியே ஒரு டூப் நந்தகுமார செட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப நாம அங்க போனா அவனை கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்திடலாம். தடுத்து நிறுத்துறேன். நம்ம உடனே கிளம்பணுமே. சாவி என்ன சர்வேஷ் போன் பண்றான்? ஹலோ, என்னடா தம்பி, விஷயம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல? எங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அவ மேரேஜ் முன்னாடி வெளியில வர மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டானே. டேய் தம்பி, நீ வெளியில கூப்பிட்டா அவ வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். என்னென்ன பிளானு? நீ என்ன பண்ற? ஓ பேண்ட் பாக்கெட் ரைட்ல கைய விடு. அதுல ஒரு மயக்க மாத்திரைய பேக் பண்ணி வச்சிருக்கேன். அத ஜூஸ்ல கலந்து குடுத்துரு. சரிண்ணா. அத அவ குடிச்சிட்டு மயக்கமாயிடுவா. உடனே அவளை கார்ல ஏத்திட்டு நான் சொன்ன ஃபார்ம் ஹவுஸ்க்கு உடனே வந்துரு. சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். ஆனா எனக்கு இன்னும் இது தப்பா தெரியுதுண்ணே. இதுல என்னடா இருக்கு? நீ கட்டிக்க போற பொண்ணை இப்ப தொட்டா என்ன, அப்புறம் தொட்டா என்ன? எப்ப தொட்டாலும் நீ தானே தொட போற. தைரியமான சொன்னதை செய்டா. சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேண்ணே. வை. அந்த நந்தகுமார் மாதிரியே நல்லா நடிச்சு எப்படியாவது ராதாவை காப்பாத்துறேன். இவன் என்ன மாதிரியே இருக்கான்? ஒருவேளை பூமிகா செட் பண்ண ஆள் இவனா இருப்பானோ? இவனா தான் இருக்கும். விடக்கூடாது. இவனை எப்படியாவது ஃபாலோ பண்ணி புடிச்சிடணுமே. கொஞ்ச தூரம் போன யூ டர்ன் பண்ண திரும்பிக்கணும். பார்த்து மக்கர் பண்ண. இப்படி ஆயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து வண்டி மக்கர் பண்ணிடுச்சே. இவனை ஃபாலோ பண்ணி போயிருந்தா எங்க அப்பா தம்பா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். அவரை வச்சே நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிருக்கலாம். எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்?
எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவன் போய் நம்ம அப்பாவை கண்டுபிடிச்சு ராதாவை மீட்கிறதுக்குள்ள நம்ம பக்கத்துல இருக்கிற பூமிகா வீட்டுக்கு போய் பூமிகாவையும் அங்க இருக்கிற ஜோதிகாவையும் கடத்திடலாம். அதுதான் சரியான ஐடியா. பூமிகா வீட்டுக்கு போறேன், பூமிகாவையும் ஜோதிகாவையும் தூக்குறேன். தோண்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி போட்டுடை தாண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி. மருமகளே, எப்படி பாட்டு? என்ன போன் எல்லாம் பேசி முடிச்சாச்சா? பேசிட்டேன். ராதிகா, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் ஜூஸ் ஏதாவது இருந்தா கூட. இதோ தரேன், உட்காருங்க, கொண்டு வரேன். ஓகே. தேங்க்யூ. என்னது இது, ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? நான் மட்டும் தனியா குடிக்கணுமா? நீயும் போய் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா, 2 பேரும் சேர்ந்தே குடிக்கலாம். எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ராதிகா, நான் சொல்றேன்ல, போய் எடுத்துட்டு வா. சொன்னா கேளு, போய் எடுத்துட்டு வா. யோசிக்காத, போ. சரி, குடிக்கலாமா? இரு. அது கூட. ஏய், அது என்ன உனக்கு மட்டும் கம்மியா எனக்கு மட்டும் ஜாஸ்தியா? இத நீ குடி. பரவாயில்ல, இத நீ குடி. இத நான் குடிக்கிறேன். இல்ல, அது குடிக்கிறேன். ராதிகா, இத நீ குடி. பரவாயில்ல, இத குடி. குடி. குடி ராதிகா, குடி. குடி. பர்வேஷ், என்ன ராதிகா? எனக்கு என்னமோ ரெக்க முளைச்ச மாதிரி இருக்கு. முளைக்கும். அப்படியே ஆகாயத்துல பறக்கணும் போல இருக்கு. அப்படி அடி செல்லம், அப்படியே என் மேல சாஞ்சிக்கோ. 2 பேரும் சேர்ந்து ஜோடியா பறக்கலாம். நம்ம இந்த தம்பா கிட்ட இருந்து ராதாவை காப்பாத்த ஆரம்பிச்சோம். போய் இவ்ளோ நேரம் ஆகுது. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே. பாஸ்கர் ஃபோன் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க பாஸ்கர். நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளக்காரத்தோட பங்களாக்கு போய் ஒரிஜினல் நந்தகுமார் மாதிரி நடிச்சு ராதாவை காப்பாத்திட்டீங்களா? இல்லைங்க மேடம், நீங்க சொன்னது எதுவுமே நடக்கல. என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி அந்த பங்களாவுக்கு போனேன். வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு பேய் பங்களா மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அது மனுஷங்க வசிக்கிற இடம் மாதிரியே தெரியல. நான் அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டேன் மேடம். அதனால எனக்கு உள்ள போறதுக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. உள்ள ஏதோ அமானுஷ மந்திர சக்தி இருக்க மாதிரி தெரியுது மேடம். அதனால நான் பயந்துட்டு உள்ளே போல, வெளியே நின்றுட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன்.
மேடம், நான் ஒரு ஆள் மட்டும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் மேடம் இதை செய்ய முடியும். என்ன பாஸ்கர் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க ரொம்ப தைரியமான ஆளுன்னு நினைச்சுதானே உங்களுக்கு மாறுவேஷம் போட்டு அங்க அனுப்பி வச்சோம். கடைசியில இப்படி காலை வாரி விட்டீங்களே. பாஸ்கர், இவ்வளவு முக்கியமான காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சோன்னு தெரியுமா? அது எங்களை எல்லாம் பார்த்தா அவன் உஷாராய் தப்பிச்சிடுவான். இல்லனா எங்க கண்ணுக்கு படாத மாதிரி எங்கேயாவது மறைஞ்சிருவான். அதனால தானே உன்னை மந்திரவாதி மகன் நந்தகுமார் மாதிரி வேஷம் போட்டு அங்க அமிச்சோம். சாரி மேடம். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சரி, நீங்க இங்க வாங்க. கிளம்பி வாங்க, நேர்ல இங்க பேசுவோம். சரியா? சரிங்க மேடம். நான் இன்னும் கரெக்டா 1 ஹவர்ல அங்க இருப்பேன். ஆ ஆ சரி. ஏய் பூமிகா, எனக்கே டூப் போடுறியா? நீ விட்ட அம்ப உனக்கே திருப்பி விடுறேன் பாரு. நீ அமிச்ச டூப் மாதிரியே நடிச்சு உன்னைய நம்ப வச்சு உன்னையும் ஜோதிகாவையும் கடத்திட்டு போறேன் பாரு. மேடம், பாஸ்கர் இப்பதான் ஃபோன் பண்ணி வச்சாரு. அதுவும் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாரே. அதுக்குள்ள எதிரில வந்து நிக்கிறாரு. அவ்வளோ சீக்கிரம் எப்படி வர முடியும்? என்னமோ தப்பு நடந்திருக்கு. ஒருவேளை இவன் நந்தகுமாரா இருப்பானோ? சந்தேகமே இல்ல, இவன் நந்தகுமார் தான். சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க. அப்புறம் எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும் அங்கிள், பேய் நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வி கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா, இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா.